ஒன்றும் இல்லை வாணி. சொல்லுங்கம்மா என்னாச்சுன்னு. இல்லை வாணி, உங்கள் அப்பா இப்போ தான் கால் பண்ணாரு. என்னம்மா அப்பா என்ன சொன்னாரு? இந்த லீவுக்கு நம்ம உங்கள் பாட்டி ஊருக்கு போகணுமா வாணி. ஐ ஜாலி, சூப்பராக இருக்கும். என்னது சூப்பராக இருக்குமா? அங்கே வந்து பார்த்தா தானே உனக்கு தெரியும். என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாடா, அங்கே நம்ம சிட்டி மாதிரி வசதியாலாம் இருக்காது. நீ வந்து பாரு, உனக்கே தெரியும். சரி போய் கிளம்பு, அப்படியே உன் தம்பியும் கிளம்ப சொல்லு. ஓகேம்மா. சிண்டு சிண்டு எங்க இருக்க? இதோ இருக்கேன்க்கா. என்னக்கா? நம்ம பாட்டி வீட்டுக்கு லீவுக்கு போறோம்டா. பாட்டி வீட்டுக்கா? ஏண்டா, நல்லாவே இருக்காது, நான் வரலப்பா. எனக்கு தெரியாதுப்பா. அப்பா கண்டிப்பா லீவுக்கு பாட்டி வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. நீ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கோ. ஐயோ வேணாம், அப்பா நடிப்பாரு. சரி நானும் வரேன். அப்படி வா வலிக்கி. சீக்கிரம் போய் ரெடி ஆகுடா. சரிக்கா. வாமா, வாங்க பிள்ளைங்களா. நில்லுங்க, கையில் சாணியை வச்சு வாசல் தெளிச்சிட்டு இருக்கீங்க. அதோட என் மகனை வேற கட்டி பிடிக்க வரீங்க. அதுலேருந்து ஏதோ பேட் ஸ்மெல் வேற வருது. என் பிள்ளைய தொடாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மருமகளே, இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. தொடாதீங்கன்னா தொடாதீங்க, எங்களுக்கு உள்ள வழி விடுங்க. பிள்ளைங்களா வாங்க சாப்பிடலாம். அம்மாவை எங்க வாணி? இதோ வர்றாங்க பாட்டி. அத்தை, இன்னைக்கு என்ன சாப்பாடு? எனக்கு ரொம்ப பசிக்குது. உளுந்தங்களி மருமகளே, இந்தா சாப்பிடு. என்னது உளுந்தங்களியா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். இதெல்லாம் எதுக்கத்த செஞ்சீங்க? இட்லி தோசைன்னு ஏதாவது போட்டிருக்கலாம்ல. உளுந்தங்களி உடம்புக்கு ரொம்ப நல்லது மருமகளே. நீங்க வர்றீங்கன்னா ஆசையா ரெடி பண்ணேன். இல்லத்த, எங்களுக்கு வேண்டாம். அம்மா ரொம்ப பசிக்குதுமா, பேசாம ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டுடலாமா? ஓகே சிண்டு. ஜானு, உனக்கு என்ன வேணும்? அம்மா எனக்கு பீஸாமா. சிண்டு, பீஸா ஒன்று, நூடுல்ஸ் ஒன்று. உனக்கு என்ன வேணுமோ அதையும் ஸ்விக்கிலேயே ஆர்டர் போட்டுக்கோடா. A few minutes later. தேங்க்யூ சார். A few moments later. அம்மா எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. என்ன சொல்கிற சிண்டு? வயிறு வலிக்குதா? ஐயோ, இங்கே ஹாஸ்பிட்டல் வேற கிடையாதே. இருமா, நான் போய் வைத்தியச்சியை கூப்பிட்டு வரேன். என்னது மருத்து வச்சியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாத்த. நான் பக்கத்து ஊரில் இருக்க ஆஸ்பத்திரியில் போய் காமிச்சிக்கிறேன். வா சிண்டு, நம்ம போகலாம். ஜானு, நீ பாட்டி கூட இங்கேயே பத்திரமா இரு. சரிம்மா. A few minutes later. என்னாச்சுமா குழந்தைக்கு? என்னன்னே தெரில டாக்டர், வயிறு வலிக்குதுன்னு சொன்னான். சரிம்மா, இன்னைக்கு என்ன சாப்பிட்டான்? இல்லை டாக்டர், நாங்கள் எங்கள் அத்தை வீட்டுக்கு லீவுக்கு வந்தோம். அவங்க எதையோ உளுந்தங்களின்னு சொல்லி எதையோ கொடுத்தாங்க சாப்பிட்றக்காண்டி. அது எங்களுக்கு பிடிக்கலையா, நாங்கள் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் டாக்டர். என்னம்மா இது, பிள்ளைக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? டாக்டர், சிண்டு ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறான். அவனுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு விடுங்க டாக்டர், அப்போ தான் சரியாகும். இந்த வயிறு வலிக்கெல்லாம் ஊசி மருந்தெல்லாம் தேவைப்படாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் அத்தைன்னு சொன்னீங்கல்ல, அவங்க கையால் சமைச்ச சாப்பாடை ஒரு 2 நாளைக்கு உங்கள் மகனுக்கு கொடுங்க. எல்லா வலியும் பறந்து போயிடும். என்னது, அவங்க கையால் சமைச்சதை சாப்பிட்ணுமா? ஏம்மா, வில்லேஜ் ஃபுட்டுனா என்ன அவ்வளோ கேவலமாம்மா உங்களுக்கு? இந்த உளுந்தங்களி, கேப்பக்களி இதெல்லாம் சாப்பிட்டு தான் உங்கள் தாத்தா பாட்டி எல்லாரும் அந்த காலத்தில் 100 வயசு வரையும் வாழ்ந்தாங்க. என்ன சொல்கிறீங்க டாக்டர்? இதை சாப்பிட்ட யாருக்கும் மூட்டு வலி, எலும்பு தேய்மானம், சுகர், ஹார்ட் ப்ராப்ளம்னு எதுவும் வந்ததில்லை. இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டீங்கல்ல, அதை சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் 30 வயசுலேயே இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்துடுது. அவங்க 30 வயசுலேயே ஹாஸ்பிட்டல் நோக்கி தான் ஓடி வர்றாங்க. இந்த சாப்பாடை சாப்பிட்டா எல்லாரும் 50 வயசை தாண்டதே கஷ்டம்னு சொல்லி ஒரு ரிசர்ச் சொல்லுது. கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்கம்மா. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நம்ம முன்னோர்கள் சும்மாவா சொன்னாங்க? நம்ம ஆரோக்கியம் வரதான் எதுனாலும் செய்ய முடியும். அதுக்கு நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு தான் செலக்ட் பண்ணணும். பெரியவங்க நீங்கள், உங்களுக்குமா நாங்கள் இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஐ எம் சாரி டாக்டர். நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் வில்லேஜ் ஃபுட்டோட அருமை எனக்கு என்னன்னே தெரியுது. நானும் எங்கள் அத்தை கிட்ட சமைக்க கற்றுக்கிட்டு என் குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுக்குறேன் டாக்டர். வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.